நடிகை அம்பிகாவின் லீலைகள் அலறி ஓடிய கணவர். இன்றைக்கும் மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு நடிக்கிறதுக்கு நிறைய ஹீரோயின்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் கேரளாவிலேருந்து தமிழ் சினிமாவுக்கு இன்ட்ரோவான ஒரு மிகப்பெரிய நடிகை தான் அம்பிகா. அவங்கள பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க தமிழ் மட்டும் இல்லை, கன்னடம், மலையாளம், தெலுங்கு அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய பல முன்னணி நடிகர்கள் கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இவங்களுக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளமே அந்த காலத்தில் இருந்துச்சு. இவங்களோட நடிப்புக்கும் எந்த ஒரு குறையும் நம்மளால் சொல்ல முடியாது. இவங்க 1981 அந்த 7 நாட்கள் அப்படின்ற படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா தான் ரசிகர்களோட மனசுல அதிகமா வாழ்ந்தாங்க. 1982 வெளிவந்த வாழ்வை மாயம் படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா இப்போ நயன்தாரா, த்ரிஷாலாம் இருக்கிற மாதிரி அம்பிகாக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸே தனியா உருவாகிச்சு. அதுக்கப்புறமா ரஜினி கூட 1984 அன்புள்ள ரஜினிகாந்த் அப்படின்ற ஒரு படத்தில் நடித்தாங்க. அதுக்கப்புறமா அம்பிகாக்கு நிறைய ரஜினி ஃபேன்ஸ் வந்து கிடைச்சாங்க. இதனாலேயே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வந்தாங்க. ட்ரிவாண்ட்ரத்தில் தான் இவங்க பிறந்தாங்க. இவங்களோட சினிமா வாழ்க்கை நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் முன்னணி பிரபல நடிகர்கள் கூட சேர்ந்து நடித்த இவங்க 1988 என்ஆர்ஐ பிரேம்குமார் மேனனை கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு 2 மகன்களும் பிறந்தாங்க. இந்த நிலையில் படங்கள் எல்லாத்துலேயும் நடிக்கிறத ஸ்டாப் பண்ணிக்கிட்டு சரி இதுக்கு மேலே நமக்கு எதுக்கு சினிமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிட்டாங்க. ஆனால் 1996 இவங்களுக்கும் மேனனுக்கும் செட் ஆகாமல் டைவர்ஸ் வாங்கிக்கிட்டு மறுபடியும் நம்ம இந்தியாவுக்கே திரும்ப வந்தாங்க. சரியாக தான் இந்தியா வந்தாச்சு, இவங்களுக்கு 2 பசங்க வேற இருக்காங்க, அவங்களோட லைஃப் அப்படியே ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு பார்த்தா அவங்க அதோட நிற்கல. 2000 காலகட்டத்தில் ரவிகாந்த் அப்படின்ற ஒரு நடிகர் கூட இவங்க லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் வாழ ஆரம்பித்தாங்க. ஆல்ரெடி கூட 2 பசங்க இருக்காங்க இவங்களுக்கு. பட் இருந்தாலும் இவங்களுக்கு லிவிங் ரிலேஷன்ஷிப் மேலே என்ன நம்பிக்கையோ தெரில. ரவிகாந்த் கூட நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ரவிகாந்தோட வாய்ஸும் அவங்க பார்க்கறதுக்கும் கமலஹாசன் மாதிரியே இருக்கும் அப்படின்னு பைல்வான் ரங்கநாதன் சொல்லியிருக்காரு. பட் இங்கே ட்விஸ்ட் என்னன்னா, அம்பிகாக்கு ரவிகாந்த் கூடயும் செட் ஆகாம அவங்க 2 பேரும் பிரிஞ்சு மறுபடியும் அம்பிகா தனியாவே வந்துட்டாங்க. அம்பிகா இதுக்கு மேலே சரி என்னடா பண்ணுறதுன்னு பார்க்கும்போது தான் அவங்களுக்கு பட வாய்ப்புகள் வராட்டாலும் எக்கச்சக்கமான சீரியல் வாய்ப்புகள் வந்துச்சு. ஆல்ரெடி 2 பசங்க வேற இருக்காங்க, நம்ம தனியாக வேற இருக்கோம், சம்பாதிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் சீரியல் நடிக்க ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா சின்ன திரையில் பல சீரியலில் இவங்களை நீங்கள் பார்த்துருக்கலாம். சி தமிழ், சன் டிவி அப்படின்னு நிறைய சீரியலில் இவங்க நடிச்சிட்டாங்க. ஒரு காலத்தில் சினிமாவோட பீக்கில் இருந்த இந்த அம்பிகா சினிமாக்குள்ளே இன்னைக்கு ஆளையே காணோம். கடைசியாக இவங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி படம் நடித்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அவங்க எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டு அவங்க 2 பசங்க கூட சென்னையில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒருத்தங்களை லீகலாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துருக்கலாம். பட் அதுவும் கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பும் ஹெல்த்தியாக இல்லைன்னு இவங்க வந்துட்டாங்க. பட் பைல்வான் ரங்கநாதன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அம்பிகாவோட லீலைகள் தாங்காம தான் இந்த 2 புருஷனும் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு பச்சையாக சொல்லியிருக்காரு. பைல்வான் ரங்கநாதன் சொல்கிறத கேட்டு அவர் அடிக்கிறதா இல்லை சிரிக்கிறதானே தெரியல. சின்னத்திரை சீரியலில் அவங்க நடிச்சிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க. அதில் பத்திரிகையாளர் ஒருத்தர் அம்பிகா கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, உங்களுக்கு எத்தனை கணவர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எனக்கு 2 மகன்கள் இருக்காங்க, எத்தனை கணவர் நீங்களே கணக்கு போட்டுக்கங்க அப்படின்னு அம்பிகா சொல்லிட்டாங்க. இந்த ஒரு விஷயத்த பைல்வான் ரங்கநாதன் பிடிச்சி வச்சுக்கிட்டு இது ஒரு விஷயம் அப்படின்னு பைல்வான் ரங்கநாதன் இதை பிடிச்சி வச்சுக்கிட்டு ஓ அப்படியா அப்போ கணக்கு போடுற அளவுக்கு உங்களுக்கு புருஷன் இருக்கானா அப்படின்னு அம்பிகா மேலே சாடிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லை, அவங்க திருப்பி சீரியலில் ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது இவங்க வடிவேல் கூட கிசுகிசுக்கப்பட்டாங்க அப்படின்னு கூட பைல்வான் ரங்கநாதன் சொல்லியிருக்காரு. பட் இங்கே சினிமாவில் நல்ல இடத்துல இருந்த பாதி பேர் ரியல் லைஃப்பில் பெரிய அடி வாங்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க.